ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டிஜே லைட்டு பிக் டிப்பரில் பார்த்தீங்கன்னா எல்பிசி 007H அதோட ஒரிஜினல் பிக் டிப்பரும், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்எக்ஸு பாருங்கள், டிஎம்எக்ஸு 512 இந்த டிஎம்எக்ஸும் அப்புறம் டிஜே லைட்டு நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம், எப்படி லைன் கொடுக்கலாம், இதோட ஃபுல் டீட்டெயில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 4 லைட் இருக்குது. இதில் வந்து இந்த டிஎம்எக்ஸில் நீங்கள் 12 லைட்டு முடியல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 8 லைட்டு நீங்கள் டிசைன் கலர் போட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம இதுக்கு வந்து ப்ரோக்ராம் எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த டிஜே லைட்டுக்கு எப்படி நம்ம லைனு சீரிஸ் லைன் கொடுக்கணும் அதை நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டிஜே லைட்டு, அதாவது பிக் டிப்பரில் பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக மெயின் லைன் ஏசி லைனாக இருக்கட்டும், அதாவது டிஎம்எக்ஸ் அவுட் ஆகட்டும். பாருங்கள், இந்த பிக் டிப்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்டு 4 ஒயர் வரும். சரிங்களா? 4 ஒயர் நமக்கு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தனித்தனியாக லைன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒன்று கேனில் சொல்லிங்கன்னா அதே லைட்லேருந்து அவுட்புட்டு இன்னொன்று ஏசி அவுட்புட்டு வரும். இதுலேருந்து நீங்கள் இன்னொரு லைட்டுக்கு நீங்கள் லைன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரியே டிஎம்எக்ஸ் லைனை பாருங்கள், ஒன்று வந்து இன்புட்டுனா இன்னொன்று வந்து அவுட்புட்டு. இந்த அவுட்புட் எடுத்து நீங்கள் இன்னொரு லைட்டுக்கு நீங்கள் அது பின்னு கொடுத்துருப்பாங்க. அது தகுந்த மாதிரி நீங்கள் மேல் ஃபீமேல் பார்த்து கரெக்டாக சொன்னீங்கன்னா இப்படி நீங்கள் 4 லைட்டும் சீரிஸ் லைன் பண்ணி போட்டுக்கலாம். இது தனித்தனியாக நீங்கள் லைன் எடுக்கணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம கனெக்ஷன் டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஎம்எக்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 512 ஒரு டிஎம்எக்ஸ் பாருங்கள். இதுக்கு நம்ம ஏசி லைனில் தனியாக கொடுத்துருவாங்க. எல்லாமே நம்ம கழட்டி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம மைக் செட்டு கடைங்க அங்கேயும் இங்கேயும் எடுத்துகிட்டு போகிறனால எல்லாமே கழட்டிட்டு பின் டைப்பில் தான் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி லைனிங்னா, இங்கே வந்து நீங்கள் ஏசி லைன் சொல்லுவீங்கன்னா இங்கே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு இங்கே டிஎம்எக்ஸ் அவுட்டு. ஓகேங்களா? இந்த டிஎம்எக்ஸ் அவுட் எடுத்து போய் நீங்கள் எல்லா லைட்டுக்கும் லைன் கொடுக்கணும். இப்போ வாங்க நம்ம ஒவ்வொன்றுக்கா லைன் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஎம்எக்ஸுக்கு லைன் கொடுத்துடலாம். இந்த டிஎம்எக்ஸில் இருக்கிற பின்னும் இந்த ஏசி பின்னும் ஒரே மாதிரி நீங்கள் வச்சு அப்படின்னா கரெக்டாக செட் ஆகிடும். அடுத்தது நம்ம இப்போ தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் நான் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த ஒரு லைட் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு லைட்டுக்கு நான் இன்புட்டு, அதாவது இந்த ஒரு லைட்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டை நான் சுவிட்ச் பாக்ஸில் உங்களுக்கு சொல்லுவேன் பாருங்கள். நான் சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து ஒரு லைட்டுக்கு நான் வயர் சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறமா டிஎம்எக்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா டிஎம்எக்ஸு இன்புட்டுக்கு மேல் ஃபீமேல் பின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டிஎம்எக்ஸுக்கு பின்னு பாருங்கள். டிஎம்எக்ஸில் இருக்கிற அவுட்புட்டில் நான் இந்த பின்னை ஃபஸ்ட்டு லைட்டுக்கான டிஜே லைட்டுக்கான பின்னை நான் சொல்லுவேன் பாருங்கள். செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வயர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைட்டுக்கு போகுது. ஓகேங்களா? ஃபஸ்ட் லைட்டுக்கு நம்ம ஏசி இன்புட்டு கொடுத்தாச்சு, டிஎம்எக்ஸ் இன்புட்டு கொடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட் லைட்லேருந்து நமக்கு அவுட்புட் 2 இருக்கும். ஒன்று வந்து ஏசிக்கான அவுட்புட்டு, இன்னொன்று வந்து டிஎம்எக்ஸ்க்கான அவுட்புட்டு. இந்த 2 அவுட்புட்டையும் நம்ம அடுத்த லைட்டு, இப்போ இந்த லைட்டு இருக்குது பாருங்கள். இந்த லைட்டில் நம்ம இன்புட்டு பாருங்கள், இந்த லைட்லேருந்து இன்புட்டு வயர் எடுத்துகிட்டு வந்து ஏசி அவுட்புட் இன்புட்டை இந்த இதில், அதே மாதிரி இதிலேருந்து வர பின்னு, இந்த பின்னு பாருங்கள், 2ஆவது லைட்லேருந்து எடுத்து நம்ம இந்த ஃபஸ்ட் லைட்டில் இருக்கிற அவுட்புட்டில் கொடுக்கலாம், டிஎம்எக்ஸ் அவுட்புட்டில். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு லைட்டுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இது, 2ஆவது வந்து இந்த லைட்டு, 3ஆவது அது, 4ஆவது அந்த லைட்டு, அப்படி நீங்கள் லைன் சீரீஸில் கொடுக்கணும். இப்போ வாங்க நான் எல்லாத்தையும் லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன் பாருங்கள். நமக்கு டிஎம்எக்ஸ்லேருந்து அவுட்புட்டு ஒரு லைட் வந்து ஒரு அவுட்புட் எடுத்து நம்ம இந்த லைட்டுக்கு ஃபஸ்ட்டு இன்புட்டு டிஎம்எக்ஸ் கொடுத்துட்டோமா, அதே மாதிரி இந்த லைட்டுக்கு நம்ம ஏசி இன்புட்டும் சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துட்டோமா. அடுத்தது பாருங்கள், 2ஆவது லைட்டுக்கு அவுட்புட்டு, இந்த லைட்டுக்கும் இன்புட்டு, இந்த லைட்டுக்கான அவுட்புட்டை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த லைட்லேருந்து அந்த லைட்டுக்கு பாருங்கள், அங்கே ஒரு லைட் கொடுத்துட்டு பாருங்கள். அது வந்து இந்த லைட்லேருந்து அந்த லைட்டுக்கு ஏசி அவுட் இன்புட்டும் டிஎம்எக்ஸ் இன்புட்டும் போது, அதே மாதிரி அந்த 3ஆவது லைட்லேருந்து இந்த லைட்டுக்கு பாருங்கள். அதுக்கும் நம்ம இப்படியே லைன் கொடுத்தாச்சு. கடைசியாக இருக்கிற லைட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எம்டியாக இருக்கும். நம்மகிட்ட அடுத்த லைட் இல்லை, நீங்கள் அடுத்த லைட்டு ஜாயின் பண்ணுறது தான் இந்த இதுலேருந்தே நீங்கள் லைன் கொடுத்து அடுத்த லைட்டுக்கு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம டிஎம்எக்ஸ் போட்ட கண்ட்ரோலர் எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம டிஜே லைட்டில் நம்ம அந்த கண்ட்ரோலருக்கான பாயிண்ட் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைட் நான் எடுக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் வைக்கணும். பார்த்தீங்கன்னா D017 இருக்குது. இதை வந்து நம்ம D001 வைக்கணும் பாருங்கள்.
இப்போ நான் D001 இதை வச்சுட்டு என்டர் கொடுத்துறேன். ஃபஸ்ட் லைட்டு நமக்கு என்டர் ஆச்சு. ஃபஸ்ட் லைட்டு நம்ம வச்சிடணும். அடுத்தது ரெண்டாவது லைட்டில் நம்ம D001 வச்சோமா, ரெண்டாவது லைட்டில் D16 ஆட் பண்ணினா D0017 அதில் நம்ம வைக்கணும். இப்போ பாருங்க, நான் வைக்கிறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா D001 இருக்குது, இதில் நான் 17 அப் பண்ணுறேன். D0017 இதில் வைக்கணும். D0017 வச்சுட்டு என்டர் அழுத்திட்டேன். D0017 இதில் வந்துடுச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த லைட்டுக்கு நீங்கள் இந்த லைட்டு நான் வச்சுறேன். அதே மாதிரி நீங்கள் 3 லைட்டுக்கு எந்த லைட்டு பேரலல் பண்ணிங்கன்னா அந்த லைட்டுக்கு வந்து ஒரு 16 ஆட் பண்ணிக்கணும். அப்படி 16 ஆட் பண்ணிங்கன்னா 33 அதில் நீங்கள் வைக்கணும். இப்போ பாருங்க, வச்சு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக D0033க்கு நான் அப்படியே என்டர் கொடுத்துறேன் பாருங்கள். அடுத்த லைட்டில் வந்து அந்த 33 16 ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் 4வது லைட்டுக்கு பாருங்கள், 33 16 ஆட் பண்ணால் 49. இதில் 49 வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்டாக D0049 இருக்குது. இதை நம்ம எது பண்ணலாம் அப்படி வச்சிடலாம். இதே மாதிரி தான் நீங்கள் லைன் கொடுக்கணும். அடுத்தது 5வது லைட்டிங் லைன் கொடுத்தீங்கன்னா அந்த 49 ஒரு 16 ஆட் பண்ணிக்கணும். அப்போ வந்து 65. அப்படி நீங்கள் 8 லைட்டுக்கு 12 லைட்டுக்கு நீங்கள் ஒரு 16 ஆட் பண்ணிட்டு நீங்கள் DMX லைன் கொடுக்கணும். இப்போ வாங்க நம்ம DMXல லைன் கொடுத்து நம்ம லைட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம DMXல 101 டிஸ்பிளேல வச்சுட்டு இப்போ பாருங்கள், அழுத்தினோடனே பாருங்கள் லைட் எரியுது. இந்த மாதிரி ஃபஸ்ட் லைட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடர் ஏற்றம் பார்த்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் லைட்டு ரெட்டு எரியுது. அதே கூட நான் 2வது ஸ்லைடர் ஏற்றுறேன் பாருங்கள், பச்சை எரியுது. அதே மாதிரி நான் 3வது ஸ்லைடர் ஏற்றுறேன் பாருங்கள், ப்ளூ எரியுது. இந்த 3 கலரை நம்ம வச்சு நம்ம ஒன்றா பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்பீடு அடுத்த லைட்டுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா RGB அந்த மெத்தடில் இந்த DMX கண்ட்ரோலரு. ஓகேங்களா? ஒவ்வொரு 3 கலரும் நம்ம ஏற்றி இறக்கலாம். அதே நீங்கள் 3 ஒட்டுக்க வச்சிங்கன்னா ஒவ்வொரு கலரில் ஒவ்வொன்று மாறும். ஒயிட்டு அப்படியே ஒன்று மாறும் பாருங்க, பிங்க்கு, டார்க் ப்ளூவு, ரெட்டு, இப்படி ஒவ்வொன்றா மாறும். இப்போ வந்து இதில் நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலான்னா, இப்போ வந்து பாருங்கள், நான் அடுத்தது 2வது லைட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். 2வது லைட் எரியும். இப்போ பாருங்கள், நான் ஸ்லைடர் ஏற்ற பாருங்க, 2வது லைட்டு எடுத்து பாருங்கள், பச்சை எரியுதுங்களா, ப்ளூ எரியுதுங்களா. அதே மாதிரி நான் 3வது லைட்டுன்னு நான் ஆட் பண்ணிட்டேன். 3வது லைட்டு எனக்கு 2 ஒட்டுக்கு அடிக்கணும் பாருங்கள், 2 ஒட்டுக்கு அடியும் பார்த்தீங்களா. இப்போ நான் 2வது லைட்டு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். 2வது லைட் ஆஃப் பண்ணிட்டேன், 3வது லைட்டு மட்டும் எரியுது. எனக்கு பார்த்தீங்கன்னா 3வது லைட்டு மட்டும் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் 4வது லைட்னா நான் ஆட் பண்ணுறேன். 4வது லைட்னா ஆன் பண்ணுறேன் பாருங்கள், 3 நாளும் ஒட்டுக்கு அடிக்கும். நீங்கள் இங்கே என்ன லைட்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லைட்டு மட்டும் அடிக்கும். இப்போ நான் 1வது லைட்டு நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், இந்த 1 3 4 ஒட்டுக்கு அடிக்கும் பாருங்கள். அதே நான் 2வது ஆன் பண்ணிட்டேன்னா எனக்கு 2வது எல்லாமே ஒட்டுக்கு அடிக்கும் பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன கலர் இருக்கணுமோ அந்த கலருக்கு நீங்கள் 3 மாற்றிக்கலாம். நீங்கள் இங்கே என்ன லைட்டு நீங்கள் ஆன் பண்ணுறீங்களோ அந்த லைட்டு அங்கே அவுட்புட் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த DMXல ப்ரோக்ராம் பாருங்கள், 4 லைட்டுக்கு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு DMXல 101 போட்டிங்கன்னா இப்போ வந்து என்னென்னா ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பிளிங்கிங் ஆகுதுங்களா. இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு லைட்டுக்கு என்ன கலர் வேணும்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ரெட் கலர் வேணுன்னா ரெட்டு, பச்சை வேணுன்னா பச்சை, ப்ளூ வேணுன்னா ப்ளூ. இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட் லைட்டுக்கு ரெட் கலர் நான் கொடுக்குறேன். ரெட் கலர் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இங்கே மினி ஆடுன்னு இருக்குதுங்களா, இந்த மினி ஆடை டச் பண்ணிட்டு இங்கே இந்த ஃபஸ்ட் லைட் இருக்குது. ஃபஸ்ட் லைட்னால ஃபஸ்ட்டு இந்த லைட்டை நான் அழுத்துறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்கர் இது நமக்கு ப்ரோக்ராம் செட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம 2வது அதே மாதிரி 2வது லைட் நான் டச் பண்ணுறேன். 2வது லைட்டுக்கு வந்து நான் பச்சை கலர் வைக்கிறேன். ஓகேங்களா? பச்சை கலர் வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து மினி ஆட், அதே மாதிரி மினி ஆட் கொடுக்குறேன். இதுக்கு 2வது ஸ்லைடருக்கு மேலே 2வது நான் அழுத்துற பாருங்க, நமக்கு ப்ரோக்ராம் செட் ஆயிடுச்சு. அந்த லைட்டு பிளிங்கிங் ஆனால் நம்ம ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. அடுத்தது நான் வந்து 3வதுக்கு வந்து ப்ளூ கலர் நான் வைக்கிறேன் பாருங்கள். 3வதுக்கு ப்ளூ கலர் வச்சுட்டு இங்கே மினி ஆடு கொடுத்துட்டு 3வதுக்கு மேலே இருக்கிற பட்டனு 3வது அழுத்துறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளிங்க் அடிச்சிச்சு, நமக்கு ப்ரோக்ராம் செட் ஆச்சு. அடுத்து வந்து 4வது அழுத்திட்டு பாருங்கள். 4வதுக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுக்குறேன். ஓகேங்களா? பாருங்கள், 4வதுக்கு ரெட் கலர் கொடுக்குறேன். ரெட் கலர் கொடுத்துட்டு இங்கே மினி ஆடு கொடுத்துட்டு இங்கே 4வதுல மேலே இருக்கிற லைட் அழுத்தினா இங்கே பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு ப்ரோக்ராம் செட் ஆச்சு. இப்போ வந்து நம்ம 4 லைட்டுக்குமே ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இப்போ பண்ணதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டிஎம்எக்ஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டுங்களா? இப்போ வந்து நான் டிஎம்எக்ஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளேல டிரான்ஸ்மிஷன் ஒரு பட்டனுக்கு நான் நகர்த்துறேன் பாருங்கள். 3 டைம் டச் பண்ணேன். 1 2 3 டைம் டச் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வந்து ஆட்டோ டெல் கொடுத்தேன்னா பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைட் ஆன் ஆச்சுங்களா? இதில் வந்து நீங்கள் செகண்ட் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த செகண்ட் ஏற்றுறேன் பாருங்கள். அவ்வளோதான். நமக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரோக்ராம் ஏறுது. இதில் வந்து நீங்கள் ஸ்பீடு கண்ட்ரோலில் தான், ஓகேங்களா? இந்த பாருங்கள், 1 செகண்டுக்குள்ளே மாற மாதிரி 30 செகண்டுக்குள்ளே மாற மாதிரி ஸ்பீடு கண்ட்ரோல் நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்லைடில் ஏற்றுறேன் பாருங்கள். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா 4 லைட் நம்ம ப்ரோக்ராம் பேஸில் போய்ட்டுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் டிஎம்எக்ஸ்லேருந்து இந்த லைட்டுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் செக் பண்ணணும், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில்